மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் இவ்வாறு கூறியிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். வணக்கம் ரமேஷ். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் வேறு என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அரசியல் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முதலாவதாக ஸ்பெயின் நாட்டில் இருந்தாலும் நினைப்பது எல்லாமே தமிழ்நாட்டை பற்றி தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாஜக ஆட்சியின் சர்வாதிகார ஜனநாயக விரோத போக்கிற்கு முடிவு கட்ட வேண்டிய உறுதியுடன் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல மக்கள் தாங்கள் விரும்பிய மொழியில் பேசுவதை, விரும்பிய தொழிலை செய்வதை, விரும்பிய உடையை உடுத்துவதை எல்லாமே இப்ப நமக்கு தடுக்கப்படுகிறது என்பதை சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுவதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளோடு நடைபெறும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது என்ற தகவல் எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற பொறுப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்ற நம்பிக்கையை பொதுமக்களுக்கு தான் தெரிவிக்க விரும்புவதாகவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல திசை திருப்பும் முயற்சிகளிலும் அவதூறு பரப்பும் செயல்களிலும் பாஜகவும் அதிமுகவும் ஈடுபடுவார்கள். திசை திருப்பி அவதூறு பரப்புவதில் பாஜகவும் அதிமுகவும் சளைத்தவர்கள் அல்ல என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒன்றே பாஜக அரசின் 10 ஆண்டு கால சாதனையாக இருப்பதால் திமுகவை மிரட்டி பார்க்கும் வகையிலான ஊடக பரப்புரை செயல்பாடுகள் இருக்கும், அதனை முறியடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 3ஆம் தேதி அமைதி பேரணி நடைபெறும். ஆனால் இந்த முறை வெளிநாட்டில் இருப்பதால் அமைதி பேரணியில் பங்கேற்க முடியாது. வெளிநாட்டில் இருந்தபடியே அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மலர் செலுத்துவேன் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.